திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்றான நவராத்திரி விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்றது. நவராத்திரி விழாவின் 10ஆம் நாளான நேற்று விஜயதசமியை முன்னிட்டு முருகப்பெருமான் வணிகாசூரனை அம்பு எய்து அழிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மலைக்கோவிலிருந்து பராசக்திவேல் புறப்பட்டு பெரியநாயகி அம்மன் கோவிலுக்கு வந்தடையும் நிகழ்ச்சியும், பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சித்திரை கோவில் நிர்வாகம் மரியாதையுடன் பல்லக்கில் அழைத்து வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு தங்க குதிரை வாகனத்தில் முத்துக்குமார சுவாமி கோதைமங்கலத்தில் அம்பு போடும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். பழனி முருகன் கோவிலில் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் காரைக்காலில் விஜயதசமியை முன்னிட்டு நடைபெற்ற முருகப்பெருமான் வன்னி அரக்கனை வதம் செய்யும் நிகழ்வில் முதல் முறையாக அருள்மிகு கைலாசநாதர், அருள்மிகு சோமநாத சுவாமி மற்றும் அண்ணாமலை ஈஸ்வரர் ஆலயங்களிலிருந்து சந்திர புஷ்கரணி வளாகத்திற்கு குதிரை வாகனங்களில் முருகப்பெருமான் எழுந்தருளி அம்பு போட்டு வன்னி அரக்கனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையிலுள்ள அருள்மிகு ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்று வந்த நவராத்திரி விழாவின் இறுதி நாளில் லட்சார்ச்சனை நடைபெற்றது. அப்போது உற்சவர் அம்மனுக்கு பார்வதி அலங்காரம் செய்து குங்கும லட்சார்ச்சனைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் பல்வேறு ஆன்மீக பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.